வணக்கம் சொல்லிக்கிறேங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திருப்பரங்குன்ற மேட்டரில் வந்து இப்போ பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த 2 மாதங்களாக பரபரப்பாக போன சம்பவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க மேல்முறையீடு எல்லாத்துக்குமே. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இந்த தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெற்றி, இந்த தீர்ப்புடைய வெற்றி வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு கிடைத்த வெற்றி, பக்தர்களுக்கு வேண்டிய கிடைத்த வெற்றி. இதற்காண்டி ஒரு உயிர் தியாகம்லாம், ஒரு பூர்ணச்சந்திரன் ஒரு உயிர் தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு இந்த தீபத்துள்ள தீவேற்று விவகாரத்துல. அன்றைக்கே வந்து இது அரசாங்கம், இதுவே கோயில் நிர்வாகம், மாவட்ட அரசாங்கம் அன்னைக்கு இந்த தீபத்துள்ள தீவு ஏற்றணும்னு சொல்லி அன்னைக்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீதியரசர் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய உத்தரவை அன்னைக்கு தீபம் ஏற்றிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. அன்னைக்கு டபுள் பென்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து மீறி வந்து தீபம் ஏத்தல. அரசுடைய வேண்டா விவாதம், அவருடைய வீம்புக்காண்டி, அரசியல் ஓட்டு வங்கிக்காண்டி, சிறுபான்மையருக்காண்டி, அவங்களுடைய நலனுக்காண்டி தீபம் ஏற்றினா கலவரம் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து டபுள் பெஞ்சிலுடைய நீதியரசர் எதற்காண்டி கலவரம் வருது, அது எப்படி தீபத்தூள் அன்னைக்கே தீபம் ஏற்றினா இவ்வளவு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒண்ணு. இரண்டாவது வந்து அது சர்வேக்கல் எல்லைக்கல்னு சொல்லி அரசாங்கம் சொன்னாங்க. அதையும் இன்னைக்கு வந்து முகத்துறைக்கு கிழிச்சு இருந்துட்டாரு. அது சர்வேக்கல்லும் அல்ல, வந்து நில அலைக்கல்லும் அல்ல, இது தீபத்தூள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காரு. மூன்றாவதாக தர்கா நிர்வாகம் தீபத்தூள் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னதுக்கு அதற்கும் சொல்லியிருக்கிற நீதியரசர்கள் இது சிறுவில்ல தலமா இருக்கு, தீபத்தூள் திருக்கோவிலுக்கு சொந்தமானது, அப்படி இருக்கும்போது எப்படி சிறுவில்ல தலமா வந்து நீங்க வந்துட்டு வந்து எங்களுக்கு சொந்தம் சொல்லி அதையும் ஒரு குட்டு வச்சிருக்கிறாரு. நாலாவதா இந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நீதிபதி சுயாசாமி தீர்ப்பு செல்லும், தீபத்துள்ள தீபம் ஏத்தலாம். இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த பிரச்சனை நீங்க வந்து கையாண்டிருக்கீங்க, இது தேவையில்லாத பிரச்சனை சர்ச்சையை உண்டாக்குறது அரசாங்கம். அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய குட்டு வச்சிருக்கிறாரு. வந்து இப்ப ரெண்டாவது வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, கடைசியா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மேற்பார்வையில தொழில்துறை அழைத்து தேவஸ்தானம் தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லி ஒரு தீர்ப்பு, அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்காரு ரெண்டு நீதி அரசர்களும். இந்த தீர்ப்பாவது மதிச்சு தீபத்துள்ள தீபம் ஏற்றவில்லை என்றால் அரசு வந்து வந்து வீம்பு பிடிச்சுக்கிட்டு நாங்க உச்ச நீதிமன்றம் போவோம், நாங்க மேல்முறையீடு செய்யப்படுறது, இன்னும் காலதாமதம் பண்ண இன்னும் பிரச்சனை உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு அரசாங்கத்தினாலதான் வருது. ஆனா இந்த தீர்ப்பால் மதிக்கணும், அன்றைய தீர்ப்பை மதிக்கணும், இந்த தீர்ப்பால் மதிச்சு அந்த தீபத்துல ஒரு 5 நிமிஷம் தீபம் வைக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது, இவ்வளவு சர்ச்சைகள் கிடையாது. இதுக்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கு சர்ச்சைகளுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க அரசாங்கம் தான். இந்த இந்து விரோத திராவிட மாடல் அரசாங்கம் தான் அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றாத காரணம் இவர்னாலதான் வந்தது. கலவரம் வந்துரும் சொன்னாங்க, பிரச்சனை வந்துரும் சொன்னாங்க, எது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரலையே. இவ்வளவுதான் கலவரம் வரும் சர்ச்சையாகும், பிரச்சனை வந்து அதுக்கு நீதியரசர் நல்ல கூட்டு வச்சிருக்காரு. எதுக்கு பிரச்சனை வருது, எதுக்கு கலவரம் வருது, தீபத்துள்ள தீபம் யார் என்ன பிரச்சனை பண்றான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீதிபதி கொடுத்த அந்த ஆர்குமெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு டபுள் பெஞ்ச் நிரூபிச்சிருக்காங்க. அரசியல் நோக்கங்கள் நிறைவேற்ற எந்த மாநிலம் இந்த அளவுக்கு தரம் தான் செயல்படக்கூடாதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க சார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதிகாரிகள் தங்கள் வசதிக்காக எப்படினாலும் கற்பனை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க சார். இது எப்படி சார் பாக்க? உண்மையான வார்த்தை சார். அது நீதியரசுக்கு தெரியும் இல்லையா என்ன நடக்குது, ஏது நடக்கணும். நீதியரசர் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருந்தாலும் நான் ஆவணங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் இப்ப தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவர் நீதியரசர் கொடுத்த தீர்ப்பு வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் வந்து RSS காரர் சங்கி வந்து அவர் அவதூறு குற்றச்சாட்டுகள், அவர் அவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அவரை கண்டிச்சு அவர் பதவி நீக்கம் பண்ணு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல கூவி அங்கே இமேஞ்சு போட்டு சித்திரப்படுத்தினாங்க. இப்ப டபுள் பெஞ்ச் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த இங்க இந்து விரோத அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் இந்த டபுள் பெஞ்சில் கொடுத்த நீதியரசருடைய தீர்ப்பு தவறு, அவர் 2 பேரும் கண்டிக்கக்கூடியது, அவரும் RSS காரன் சொல்ல போறாங்களா? ஏன்னா வந்து அப்படியே பிளேட்டை மாத்துறது, அந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து பிளேட்டை மாத்துற ஒரு பிரச்சனை உருவாக்குறது இந்த திராவிட மாடல் அரசு தான். அவங்க வந்து மறுபடியும் வந்து அதான் சுட்டி காட்டிருக்கிறாரு. நீங்க உள்நோக்கத்தோட அரசியல் உள்நோக்கத்தோட பிரச்சனை உருவாக்குறது காரணம் அரசியல் உள்நோக்கம், அரசாங்க உள்நோக்கத்தோட பிரச்சனை உருவாக்கிருக்கீங்க. இந்த தீர்ப்பை நாங்க மதிக்க சொல்ல அவர் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கே வந்து தீபத்துள்ள தீப வைக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காரு. ஒரு உயிர் பெயர்த்தார் பூர்ணச்சந்திரன், ஒரு உயிர் பெயர்ச்சி ஒரு குடும்பம் நடுவோட்ட நிக்குது. இதற்கு காரணம் யாரு? அரசாங்கம் தான் காரணம். அதுதான் அவர் சுட்டி காட்டியிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இந்த வந்து அரசியலுடைய தலையீடு, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை. எதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, தீபம் ஏத்துறதுனால என்ன பிரச்சனை வருது? இதே கடந்த வருஷம் சார் இதே தீபத்துள்ள இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவங்க தீபம் ஏத்துனாங்க, அது கைது ஆனாங்க. ஆனா அப்பெல்லாம் கலவரம் ஆகலையே. யாரு கலவரம் பண்றதுன்னா முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. கலவரம் யாரு பண்ணுவா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை யாரால் வரும், எப்படி வரும், அதை உங்களால் காவல்துறை தடுக்க முடியாதா, அப்ப நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நல்ல ஒரு குட்டு வச்சிருக்கிறாங்க. இதையாவது மதிச்சு நீதியரசர்களுடைய தீர்ப்பை மதிச்சு தீபத்துள்ள தீபம் ஏற்றணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல பிடிவாதமா இல்ல நாங்க வந்து சிறுபான்மை இருக்கோம் தாஜா செய்வோம், மீண்டும் கலவரம் வரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், தீர்ப்பெடுத்த 2 நீதியரசர்கள் சங்கிகள் RSS காரர்கள் ஏதாவது ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் மேலே பழி சுமத்துறதுக்கு வந்து ஏற்பாடு பண்றாலும் தெரியல.
இந்த அரசாங்கம். இப்ப நீதிபதி சுவாமிநாதன் சொன்னது செல்லுன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சார். திரும்பி ஆமா, மேல்முறையீடு போவாங்களா சார்? திரும்பி மேல்முறையீடு போக மாட்டாரு சார். என்ன காரணம், சுப்ரீம் கோர்ட்ல அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா 4ஆம் தேதி 3ஆம் தேதி தீபத்துல தீ வைத்தும் போது 4ஆம் தேதி நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போறோம்னு சொல்லிட்டு தான் போனவங்க. அங்க சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுனால அவங்க விரட்டி விட்டாங்க. போய் முறையா ஆவணங்களை சரிபடுத்தி கொண்டு வாங்க, அப்பதான் நான் வந்து இதை வழக்க எடுத்துக்கிற முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதன் பிறகு இது வரைக்குமே உச்ச நீதிமன்றத்துக்கு போகல. அது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட் போகல, HRMC போகல. போகாம தான் போனா இங்க வந்து என்னன்னா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஆய்வு பண்ண சொல்லிடும் மொத்தத்துக்கு. அது சமாதி, கீழே உள்ள நெல்லித்தோப்புல சமாதி, மேல உள்ள தர்கான் சிக்கந்தர் தர்காலுடைய சமாதி, அதோடைய கட்டிடத்தன்மை, சமாதியுடைய கட்டிடத்தன்மை, அது எப்ப உருவாச்சு, காசி விஸ்வநாதர் கோயில் எப்ப உருவாச்சு, இந்த சமாதி எப்ப புதைக்கப்பட்டது, சமாதியில் இருக்கிறவங்க யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், உள்நாட்டை சேர்ந்தவர்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ண சொல்லி, ஒரு கட்டிடத்தன்மை ஆய்வு பண்ண சொல்லி ஒரு தொழில்துறை உத்தரவு போட்டான்னு பெரிய சிக்கலை மாட்டிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பாய்ந்து பாராளுமன்றத்தில் போய் முடக்கிறாங்க. என்ன முடக்கிறாங்கன்னா வந்து தீர்ப்பை எதிர்த்து முடக்கல, தீர்ப்பளித்த நீதியரசர் கண்டித்து அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அவர் முறையா வந்து தவறா வந்து தீர்ப்பளிச்சிட்டா சொல்லி ஜிஆர் சாமிநாதன் கண்டிச்சுதான் பண்ணாங்க. இப்ப டபுள் பெஞ்ச் கொடுத்துருக்கு, என்ன செய்ய போறாங்களா? அதனால உச்ச நீதிமன்றத்துக்கும் போக மாட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த தர்காவுக்கு ஆபத்து சார், அது அவங்களுக்கு தெரியும் சார். அதனால தர்கா போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா அங்க போன பல்வேறு அங்கெல்லாம் வந்து இங்க மேல மிரட்ட முடியாது. இங்க உள்ள நீதி அரசுல மிரட்டுற மாதிரி உச்ச நீதிமன்ற நீதி அரசுல மிரட்ட முடியாது. இங்க தமிழ்நாடு அரசு, இங்க உள்ள ஆட்சியாளர்கள் அங்கே ஆவணங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் வந்து தீர்ப்பு வச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு தான் அங்கே செல்லும். நீதிமன்ற வழிகாட்டும்படி இந்து முஸ்லீம்கள் பண்டிகை வந்து இருதரப்பிலும் ஒருவருக்கு ஒரு தொந்தரவு செய்யாம போய் கொண்டாடிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க சார்? அதான் நம்ம வந்து சார் நம்ம தற்கால போய் நம்ம தீ வைத்தன்னு சொல்லவில்லை சார். இப்ப சந்தன கூடு நடத்துறாங்க, சந்தோஷமா நடத்திக்கிறதா நம்ம சொல்றோம். நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. மாமா மச்சா உறவு, அண்ணன் தம்பி உறவு, மதம் நினைக்கணும் சொன்னா உன்னுடைய தற்கால வந்து நீ சாமி கும்பிட நான் வாரேன், சேர்ந்து இணைந்து கும்பிடுவோம். இதை பிரிவினை உண்டாக்குறது வந்து அரசியல்வாதிகள் தானே சார் பிரச்சனை உண்டாக்குறாங்க. அங்க போய் நம்ம வந்து இதுவும் 15 மீட்டருக்கு அப்பாற்பட்டு எங்க வேணாலும் தீபம் ஏற்றலாம்னு சொல்லி உத்தரவு இருக்கு, நீதிமன்ற உத்தரவு. ஆனா வந்து நம்ம 50 மீட்டருக்கு அப்பாற்பட்டு தான் தீபத்துள்ள இருக்கு. இதே 2005 எழுதி கொடுத்துட்டு போனது தானே சார். 2005 பீஸ் மீட்டிங்ல இதே தற்கால எழுதி கொடுத்தது எங்களுக்கு அக்செப்ஷன் இல்ல, நீங்க தீபம் ஏத்திக்கன்னு சொன்னது தானே சார். இன்னைக்கு தர்கா நிறுவனத்துல எஸ்டிபி கட்சி உள்ள பூந்துருச்சு ட்ரஸ்டில. அதனால வர பிரச்சனைகள் தான் இவ்வளவு. முன்னாடி இருந்த தர்கா நிறுவனம் வேற. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது, எல்லாம் தாயா பிள்ளையால இருந்தோம். தர்காவுக்கு சொந்தமானது மலைன்லாம் வந்து வாதம் போயிருக்கு. இதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் காரணம் யாருன்னா எஸ்டிபி கட்சி ட்ரஸ்டில சேர்ந்தனால ஒரு 4 பொறுப்பாளர் எஸ்டிபி கட்சிக்காரங்க ட்ரஸ்டில இருக்காங்க இப்ப புதுசா. அவனால வந்து திருப்பூர் மலை கிடையாது, இது சிக்கந்தர் மலை, இங்க நாங்க ஆளு போய் பலியிடுவோம். இது சமணர் படுக்கைன்றது வந்து சிக்கந்தர் அலி தொழுத இடம் சொல்லி பச்சை பெயிண்ட் அடிச்சது. அந்த கள்ளத்தி மரத்துல வந்து நம்மளுடைய கள்ளத்தி மரத்துல பிராய் கொடி போட்டு ஏத்துனது. அங்க காசி விஸ்வநாதர் போர்டு இருக்கிற அந்த போர்டு அடிச்சு நொறுக்குனது. அங்க உள்ள நம்மளுடைய குதிரை சுனை ஆக்கிரமிக்க திட்டமிட்டது பூராமே இப்ப உள்ள டெஸ்டில வந்து புதுசு ஆளு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவனாலதான் பிரச்சனைகளை தவிர தற்கால இருக்க மத்த டெஸ்டி யாருமே இது வந்து தலையிடவே இல்லை. இவளுக்கு ஆதரவா பிஜேபி பின்னாடி இருக்கு, தடை செய்யப்பட்ட அமைப்பு. அவளுக்கு ஆதரவா அந்த வாஞ்சிநாதன் போட்ட நக்சல்வாதிகள் உடன் இருக்காங்க. அதனால அவ பிரச்சனையை பெருசாக்குறதுனால இந்திய கூட்டணி உள்ள வந்துருச்சு ஓட்டு வங்கிக்காண்டி. இது சின்ன பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை உருவாக்கி இருக்க. நாங்க வந்து தீபத்துள்ளதான் தீபத்துடன் சொல்லியிருந்தவர தர்காவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்கெல்லாம் சம்பந்தப்படுத்தி கலவரம் வரும், பிரச்சனை வரும் சொல்லி இவங்கெல்லாம் பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. சரியா? நம்ம வந்து ஆடு வழி பலியிட வேணாம் நம்ம மேல சொல்லல. மேல இறங்கி கீழே பள்ளி கொடுங்க, உங்களுடைய பள்ளிவாசல் பள்ளி கொடுங்க, உங்களுடைய பேட்டை இருக்கு அங்கே பள்ளி கொடுங்க, அங்கே வந்து கந்தூரி நடத்திக்கலாம் நம்ம சொல்றோம். நீங்க தெல்லித்தோப்புல தொழுகை நடத்தாதீங்க, அது கோவில் வழிபாட்டுடைய இடம், அது வந்து 1.5 ஏக்கர் இருக்குன்னா அங்க உள்ள உங்களுக்கு 33 சென்ட் தான் இருக்கு. அந்த 32 சமாதி இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து தொழில் நடத்த மேல தற்கால தொழில் நடத்த நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். நம்ம அங்க நடத்த எங்க நடத்தாங்க. எப்படி சார் பாக்குறீங்க இந்த வெற்றி மூலம்? இந்த வெற்றி வந்து அனைவருக்குமான வெற்றி. இது வந்து முருகப்பத்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து நம்மளுடைய ராஜகோபாலஞ்சி, காளிதாசன் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவள் இதற்காண்டிதான் படுகொலை ஆனார்கள். அவள் தீபத்துள்ள தீவிர ஒரு போராட்டம் தான் அவளை படுகொலை பண்ணாங்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். அது மட்டும் இல்லாமல் முருகப்பத்தர்கள் வந்து ஏராளமானவர் வந்து அதை வந்து வேண்டுதல் பண்ணாங்க. பூர்ணச்சந்திர உயிரை எடுத்துட்டாங்க, அவருடைய ஆத்மால இனிமேல சாந்தி அடையும். அது தீபத்துள்ள தீவிரத்தான் சாந்தி அடையும். இனிமேலாவது வந்து வறண்டு போய் புலிவாதம் பண்ணக்கூடாது. புலிவாதம் பண்ணிக்கிட்டு இன்னமும் வந்து நான் தீபம் ஏற்ற மாட்டேன்,
நான் அதுக்கு இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னும் கால தாத்தாம இன்னும் பிரச்சனையை உருவாக்காம ஒரு முடிவு கட்டுற மாதிரி ஒரு முடிவுரை கொடுத்திருக்காரு நீதிபதிகள் நீதியரசர்கள். இந்த தீர்ப்பையாவது மதிச்சு அவர் தீர்வு ஏற்றினால் ரொம்ப பெருமைப்படுறோம். இது முருகன் பெருமான் கிடைத்த வெற்றி, இது முருகப்பெருக்கத்தில் கிடைத்த வெற்றி. உயிர் தியாகம் பண்ண அந்த தியாகம் செஞ்சு அவருடைய ரத்தம் வீண் போகல, அவருடைய ஆத்மா வீண் போகல, அவருக்கு கிடைத்த வெற்றி தான் நான் பாக்குறேன் சார். ஓகே சார், நன்றி சார், தகவல் நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.